கட்டளைகள் விதித்தார் உன் விரல் பிடித்திடும் என் காதலும் என்னாகுமா உன் பாதத்தில் மண்ணாகுமா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னே கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா மேலே வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு இது ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இம்போர்ட் பண்ணால் இங்கே வந்துடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்கன்னா இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் சில ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஃபாண்ட்டும் மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மெயினாக ஒரு பிஎன்ஜி இருக்கும். அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி எப்படி நார்மல் இமேஜ்லேருந்து எப்படி சிங்கிள் கிளிக்லேயே பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது நான் இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். அதாவது பிஎன்ஜி ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அதில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி பிஎன்ஜி வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அது வந்து மறக்காமல் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பிஎன்ஜி சேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதில் நீங்கள் வேறு எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நம்ம எடிட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும், இமேஜ் பிஎன்ஜி சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். சிங்கிள் கிளிக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஃபுல் எடிட் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ப்ரீசெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீசெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபைனலாக எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதும் பார்க்கலாம். நான் வீடியோட கடைசியில் எப்படி பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நார்மல் இமேஜ்லேருந்து. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பதிலாக ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிங் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதை மட்டும் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கடைசி வரணும். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஆப் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். நீங்கள் ஈஸியாக பிஎன்ஜிஸ் வந்து சிங்கிள் கிளிக்லேயே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ப்ளஸ் ஐக்கானுக்கு கீழே ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதே ஸ்கேன் பண்ணி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாவே இந்த இமேஜ் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.